தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா, பவானி சாகர் ட்ரைனிங் போகிறீங்களா, கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னா நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய முக்கியமான வீடியோ தாங்க இது. அதாவது அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஆல் சப்பார்டினேட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நீங்கள் இதை கிளியர் பண்ணால் தான் ப்ரொமோஷனுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. பவானி சாகர் ட்ரைனிங்கில் கணக்கு அப்படின்னு ஒரு டாபிக், ஒரு சப்ஜெக்டே இருக்குது. அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் அங்கே உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குமே இந்த எக்ஸாமை கண்டிப்பாக எழுதலாம். இந்த கணக்கு அப்படிங்கிற டாப்பிக்கில் தமிழ்நாடு அடிப்படை விதிகள், தமிழ்நாடு சிறப்பூதியம் மற்றும் இதர படிகள் தொடர்புடைய தொகுப்பு நூல், தமிழ்நாடு பயணப்படி விதிகள் 2005, தமிழ்நாடு நிதி விதி தொகுப்பு, தமிழ்நாடு கருவூல விதி தொகுப்பு, தமிழ்நாடு வரவு செலவு கையேடு, தமிழ்நாடு கணக்கு விதி தொகுப்பு, தமிழ்நாடு ஓய்வூதிய விதி தொகுப்பு அப்படின்னு ஒரு 8 விதமான டாபிக்ஸ்லேருந்து நமக்கு பேசிக்ஸாக ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சுருக்கி ஒரு புத்தகமாக கொடுத்துருக்காங்க. இந்த 8 டாப்பிக்கில் இருக்கிற ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ், மேக்ஸ், மற்ற 5 மார்க்கு 2 மார்க்கு இந்த மாதிரியான எந்தெந்த மாதிரி கேள்விகள்லாம் வருதோ இது எல்லாத்தையும் வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல அப்ஜெக்டிவ் டைப் ஃபஸ்ட்டு சாப்டரான அடிப்படை விதிகள், ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் அப்படின்ற டாப்பிக்லேருந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி 1, அரசு அலுவலர்களுக்கான அடிப்படை விதிகள் நடைமுறைக்கு வந்த நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1/1/1922. அரசு அலுவலர்களுக்கான அடிப்படை விதிகள் திருத்தப்பட்ட நாள் 26/1/1950. ஊதிய நிர்ணயம், அயற்பணி, பணி ஏற்படை காலம் இவைகள் எந்த விதியின் கீழ் வருகிறது? அடிப்படை விதிகள் கீழ் வருகிறது. அரசு அடிப்படை விதிகளை செயல்படுத்தும் அதிகாரத்தை தனது கீழ்நிலை அலுவலர்களுக்கு பகிர்ந்தளிக்க அதிகாரம் வழங்கும் செயல் அரசின் டேஷ் துறையின் கீழ் செய்யப்பட வேண்டும். மனிதவள மேலாண்மை துறை. அரசு அடிப்படை விதிகளுக்கு பொருளாய்வு வழங்கும் அதிகாரம் டேஷ்க்கு மட்டுமே உண்டு, அரசுக்கு மட்டுமே உண்டு. சிறப்பு சூழ்நிலைகளில் பணியாற்றும் போது அவசியமாகின்ற தனிப்பட்ட செலவுகளுக்காக வழங்கப்படுகின்ற படி ஈட்டுப்படி. கட்டாய காத்திருப்பு காலம் டேஷ் ஆக கருதப்படும், பணிக்காலம். பணியிட அமர்வு இல்லாத நிலையில் ஒரு அரசு ஊழியரின் கட்டாய காத்திருப்பு காலம் டேஷ் ஆக கருதப்படும், பணிக்காலமாக கருதப்படும். தனி ஊதியத்திற்கு டேஷ் தேதி முதல் அகவிலைப்படி இல்லை. 1/1/2016 முதல் அகவிலைப்படி இல்லை. துணை வட்டாட்சியர் மற்றும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பதவிகளுக்கு வழங்கப்படும் தனி ஊதியம் மாதத்திற்கு எவ்வளவு? 1300 ரூபாய். ஒரு மாதத்துக்கு 1300 ரூபாய். இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் சாதாரண நிலையில் உள்ள உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதவிகளுக்கு வழங்கப்படும் தனி ஊதியம் மாதத்திற்கு எவ்வளவு? மாதத்திற்கு ரூபாய் 2000. தட்டச்சு, தமிழ் மற்றும் ஆங்கிலம் மேல்நிலை தேர்ச்சி பெற்ற தட்டச்சர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் சிறப்பூதியம் எவ்வளவு? 240 ரூபாய். ஒரு மாதத்துக்கு 240 ரூபாய். தட்டச்சு, ஆங்கிலம் மேல்நிலை மற்றும் தமிழ் கீழ்நிலை தேர்ச்சி பெற்ற தட்டச்சர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் சிறப்பூதியம் எவ்வளவு? ரூபாய் 180. இது தட்டச்சர்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து இந்த தட்டச்சு, தமிழ், ஆங்கிலம் இது முடிச்சிருந்தாலுமே அவங்களுக்குமே இதே வந்து கொடுக்குறாங்க. தற்காலிக பணி நீக்கத்தில் இருப்பவர் பிழைப்பூதியமாக கடைசியாக பெற்ற ஊதியத்தில் பெறக்கூடிய தொகை. அடிப்படை ஊதியத்தில் 50%. அவரோட அடிப்படை ஊதியத்தில் 50% வரைக்கும் அவர் கொடுப்பாங்க. பிழைப்பூதியம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்க. தற்காலிக பணி நீக்கத்தில் இருப்பவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் பிழைப்பூதியம் எனப்படுகிறது. கரெக்டு. வந்து ரைட்டு. தற்காலிக பணி நீக்க காலத்தின் முதல் 6 மாதத்திற்கு அடிப்படை ஊதியத்தில் 50% வழங்கப்படும். இதுவுமே வந்து கரெக்டு. 6 மாதத்திற்கு பின்னர் அடிப்படை ஊதியத்தில் 75% உயர்த்தியோ அல்லது 25% குறைத்தோ வழங்க உரிய அதிகாரிகள் ஆணையிடலாம். ஈமே கரெக்டு. ஆப்ஷன் ஈமே கரெக்டு.
இ தற்காலிக பணி நீக்கத்தில் இருப்பவர்கள் வேறெந்த பணி செய்து ஊதியம் பெற்றாலும் முதல் 6 மாதத்திற்கு பிழைப்பூதியம் கட்டாயம் வழங்க வேண்டும். அப்படி இல்லைங்க, விடை வந்து இ தான். இது வந்து தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் அவர் வேற எந்த பணியும் செய்யக்கூடாது, ஹெட் ஆஃபீஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் இவருக்கு இந்த 50% 6 மாதத்துக்கும் 6 மாதத்துக்கு அப்புறம் கேஸ் நடந்துக்கிட்டே இருந்தால் 75% உயர்த்தியோ அல்லது அவர் மேலே தப்பு இருந்தால் 25% குறைச்சியோ அந்தந்த அலுவலக தலைமை அதிகாரி வந்து ஆணையிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. 16 அரசு அலுவலர்கள் எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்படுகின்றனர்? 4 தொகுதிகள். ஊதிய நிலை 1 பிரிவு டி பிரிவு, ஊதிய நிலை 1 மட்டும் டி பிரிவு, மீதியெல்லாம் இங்கே கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. 17 ஊதிய நிலை 2 முதல் 12 வரை உள்ள அலுவலர்கள் பிரிவு என்ன? பிரிவு இ சி பிரிவு, சி பிரிவு ஊழியர்கள். ஊதிய நிலை 13 முதல் 24 வரை உள்ள அலுவலர்களின் பிரிவு என்ன? ஆ அதாவது பி பிரிவு. ஊதிய நிலை 25 முதல் 32 வரை உள்ள அலுவலர்களின் பிரிவு என்ன? ஆ ஏ பிரிவு. ஏ பிரிவு, பி பிரிவு, சி பிரிவு, டி பிரிவு, 4 பிரிவுகள் இருக்குது. அதை தான் இப்படி தனித்தனியாக கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 20 அரசு ஊழியரின் முழு நேரமும் அரசின் முடிவில் இருப்பதால் அவர்கள் எந்த வகையிலும் அரசு பணியமர்த்தி கொள்ளலாம் என்பதற்கான அடிப்படை விதி. அடிப்படை விதி 11. அடிப்படை விதிகள் 11ல் அரசு ஊழியர் வந்து எந்த இடமும் வந்து வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. 21 கூடுதல் பொறுப்பு படி பெற தகுதியான கூடுதல் பொறுப்பு காலம் எவ்வளவு? 39 நாட்களுக்கு மேல் பணிபுரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு படி வழங்குறதுக்கான தகுதி வரும். கூடுதல் பொறுப்பு படி அதிகபட்சமாக டேஷ் நாட்களுக்கு வழங்கலாம். காலவரம்புலாம் எதுவுமே கிடையாது. 39 நாளுக்கு மேலே போயிட்டா ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. அதை அடுத்த கொஸ்டினில் பார்ப்போம். 23 கூடுதல் பொறுப்புக்கான ஊதியம் நிலை பதவியின் ஊதியத்தில் டேஷ் என்ற சதவீதத்தில் வழங்கப்படும். அவர் நிலையாக வேலை செய்கிற அந்த பதவியோட 5ல் ஒரு பாகம், அவர் நிலையாக வேலை செய்கிற பணியோட சம்பளத்தில் 5ல் ஒரு பாகம் அவருக்கு வந்து சம்பளமாக கொடுப்பாங்க. கூடுதல் பொறுப்புக்கான ஊதியம் பொறுப்பு பதவியின் குறைந்தபட்ச ஊதியத்தில் டேஷ் சதவீதம் வழங்கப்படும். அது 50%. அவர் வந்து இப்போ எதுக்கு வந்து கூடுதலாக பொறுப்புக்கு போகிறாரோ அந்த சேலரியோட 50% வந்து அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. குறைந்தபட்ச ஊதியம்னா அந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ மினிமம் ஸ்டார்டிங் சேலரியோ அதில் 50% வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரூல். 25 கூடுதல் பொறுப்புப்படியானது அலுவலர் வகித்து வரும் பதவியில் பெற்று வரும் அடிப்படை ஊதியத்தில் 5ல் ஒரு பாகம் அல்லது கூடுதல் பதவியின் குறைந்தபட்ச ஊதியத்தில் பாதி, இவற்றில் எதை பெறலாம்? இவ்விரண்டில் எது குறைவோ அதை பெறலாம். ஒரு நிலையான பதவியோட 5ல் ஒரு பங்கு சேலரியோ அல்லது பொறுப்பு பதவியில் குறைந்தபட்ச சம்பளத்தில் பாதியோ, இது ரெண்டுமே கணக்கு பண்ணி பார்த்து எது கம்மியாக இருக்கோ அந்த சம்பளம் வந்து அவருக்கு கொடுப்பாங்க. கூடுதல் பொறுப்புப்படி எந்த பிரிவு அலுவலர்களுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது? இது வந்து பிரிவு சி மற்றும் டி பிரிவு. அதாவது சி டி பிரிவில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புப்படி அப்படின்னு ஒரு இது வந்து கிடையாது. யார் யாருக்கு வழங்கலாம் அப்படின்னா ஏ மற்றும் பி பிரிவு அலுவலர்களுக்கு மட்டும்தான் இந்த கூடுதல் பொறுப்புப்படி வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. 27 2 கூடுதல் பொறுப்புகளை முழுமையாக வகித்து வரும் ஓர் அலுவலர் எத்தனை கூடுதல் பொறுப்பு படி பெற தகுதியுடையவர்? 2ல் ஏதேனும் ஒன்றிற்கு மட்டும். எது கம்மியாக இருக்கோ அதுக்கு வந்து கொடுப்பாங்க. 2க்கு மேலே எத்தனை போஸ்டிங் இருந்தாலும் பொறுப்பாக அவர் வகித்தாலும், ஒரு நிலையான போஸ்டிங் ஒன்று இருப்பார், அதுக்கடுத்தது அடிஷ்னலாக இன்னொன்று கூடுதலாக வந்து ஒன்று பார்ப்பார். பொறுப்பு முழு பொறுப்பு, ஃபுல் அடிஷ்னல் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் 39 நாளுக்கு மேலே இருந்தால் அவருக்கு இந்த சம்பளம், எக்ஸ்ட்ரா சம்பளம் வந்து கொடுப்பாங்க. அது ஒன்று கூடுதல் பொறுப்பு இருந்தாலும் சரி, இல்லை 1க்கு மேலே 2, 3, 4 எத்தனை இருந்தாலும் சரி, 1க்கு மட்டும்தான் அவருக்கு அடிஷ்னல் சார்ஜுக்கான சம்பளம் வந்து அவருக்கு கிடைக்கும். அதுதான் இந்த ரூல். 28 அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவப்படி எவ்வளவு? மாதத்திற்கு ரூபாய் 300 வந்து ஒரு மாதத்துக்கு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு திருத்திய ஊதிய விதிகள் 2017 படி நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தில் ஓர் ஆண்டில் மருத்துவப்படி எவ்வளவு பெற முடியும்? அதிகபட்சமாக 15%. அவங்களோட சம்பளத்தில்
15% அதிகபட்சமாக வாங்கிக்கலாம். 30. அனுமதிக்கப்பட்ட மருத்துவப்படி முழுவதும் பெற மருந்துகள் வாங்கிய தேதியிலிருந்து எவ்வளவு காலத்திற்குள் பட்டியல்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும்? 3 மாதத்துக்குள்ளே சமர்ப்பிக்கணும். 3 மாதத்துக்குள்ளே சமர்ப்பித்தா அந்த பில்லில் இருக்கிற மொத்த தொகையும் எவ்வளோ அவருக்கு எலிஜிபிளோ அந்த மொத்த தொகையும் கொடுத்துருவாங்க. 3 மாதத்துக்கு மேலே போச்சுன்னா சம் பர்சன்டேஜ் ரிடக்ஷன் இருக்கும். அது வந்து அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். 31. மருந்துகள் வாங்கிய தேதியிலிருந்து 3 மாத காலத்திற்கு பிறகு ஓராண்டு வரை சமர்ப்பிக்கப்படும் பட்டியல்களில் எவ்வளவு குறைக்கப்படும்? பட்டியல்னால் பில்லு. அந்த பில்லோட அமௌண்ட்லேருந்து 15% வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் சமர்ப்பித்தா அதில் வந்து 15% பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரூல் இது. மருந்துகள் வாங்கிய தேதியிலிருந்து ஓர் ஆண்டு முடிந்த பிறகு பெறப்படும் பட்டியல்கள் என்ன செய்ய வேண்டும்? நிராகரிக்கப்பட வேண்டும். அதாவது நீங்கள் பில்லு வாங்கினதுலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே சப்மிட் பண்ணணும். 3 மாதத்துக்குள்ளே சப்மிட் பண்ணால் முழு அமௌண்ட்டை கிடைக்கும். 3 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே சப்மிட் பண்ணால் 15% ரிடக்ட் பண்ணி மீதி அமௌண்ட்டை கொடுப்பாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் கிடைக்காது. அந்த பில்லு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுதான் அந்த ரூல். 33. அலுவலக உதவியாளருக்கு வழங்கப்படும் தகுதியான சீருடை சலவை படி எவ்வளவு? மாதம் ரூபாய் 200. அதாவது அலுவலக உதவியாளர்கள், அது மட்டும் இல்லாமல் ஓட்டுநர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் தினம் சீருடை அணியும் மற்றவர்கள் அனைவருக்கும் மாதத்துக்கு எவ்வளோ தான் கொடுக்குறாங்க அப்படின்னா ரூபாய் 200 வந்து சீருடை சலவைப்படியாக கொடுக்குறாங்க. அடுத்தது காவல்துறை, தீ மற்றும் மீட்புத்துறை, சிறைத்துறை மற்றும் எழுதுபொருள் மற்றும் அச்சகத்துறை இத்துறைகளில் சீருடைகள் இலவசமாக வழங்கப்படும் பணியாளர்களுக்கு தையர் கூலி எவ்வளவு? காவல்துறை, தீ இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு தைக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கான கூலியாக ஒரு செட்டு சீருடைக்கு ரூபாய் 500 வழங்கப்படுகிறது. இது அந்த வருஷம் கொடுத்தாங்கன்னா வருஷமும் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸுக்கு 500 ரூபாய். அப்போ 2 செட்டு கொடுக்குறாங்க, 3 செட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்து இன்ட்டு நம்பர் ஆஃப் அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். மலைவாழ்படி அரசு ஊழியரின் அடிப்படை ஊதியத்தில் எத்தனை சதவீதம் வழங்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? மாதத்திற்கு 20%. மலைவாழ்படினா இப்போ ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி மலைகளில் வசிக்கிறவங்களுக்கு அதேமாதிரி 2 ஸ்டேஜாக பிரிச்சுருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, குறிப்பிட்ட நிலப்பகுதியில் மலை ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ரூல்ஸ் படிக்கும்போது நம்ம தெளிவாக பார்க்கலாம். அடுத்தது மலைவாழ்படி ஓர் அரசு ஊழியருக்கு அதிகபட்சமாக எவ்வளவு தொகை வரை வழங்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? மாதத்திற்கு ரூபாய் 6000. மேலே இருக்கிற கொஷின் பர்சன்டேஜ், அவரோட சேலரியில் 20%. அது அதிகபட்சமாக எது வரைக்கும் கொடுக்கலாம்? 20% வந்து 6000க்கு மேலே போகுது அப்படின்னா அப்போ அவருக்கு 6000 ரூபாய் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது பர்சன்டேஜில் கேட்டால் 20%, அமௌண்ட்டில் கேட்டால் ரூபாய் 6000 அதிகபட்சம், அவ்வளோதான். அதுக்கு மேலே 20% போச்சுன்னா அப்போ 6000 ரூபாய் வரைக்கும் தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. குளிர்காலப்படி ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்களுக்கு வழங்க இயலும்? 4 மாதம் மட்டும்தாங்க, 4 மாதங்கள் மட்டும். அது என்னென்ன மாதம்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி மற்றும் பிப்ரவரி. இந்த 4 மாதத்துக்கு மட்டும்தான் குளிர்காலப்படி அப்படின்னு ஒரு படி கொடுக்குறாங்க. கடல் மட்டத்திற்கு மேல் 1000 முதல் 1499 மீட்டர் உயரம் வரை உள்ள மலைப்பிரதேசங்களில் பணிபுரியும் அரசு ஊழியருக்கு எவ்வளவு தொகை வரை குளிர்காலப்படி வழங்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? கடல் மட்டம்னா கடல் மட்டம் தாங்க வந்து இந்த ஃபுல்லாக நம்ம லெவல் எடுக்கிற லெவலு. அதுக்கு மேலே வந்து 1000 மீட்டர்னால் 1 கிலோமீட்டர் ஹைட்டு, 1499னா 1.5 கிலோமீட்டருக்கு உள்ள ஹைட் இருக்கிற பகுதிகளில் அடிப்படை ஊதியத்தில் 5% அதிகபட்சமாக மாதத்திற்கு ரூபாய் 1200. போன 2 கொஸ்டினை சேர்த்த மாதிரி இதில் ஒரே கொஸ்டினாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது அவரோட பேசிக் சேலரியில் 5% அல்லது அதிகபட்சமாக அந்த 5% அதிகபட்சமாக 1200 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா அப்போ 1200 ரூபாய் அமௌண்ட் வரைக்கும் கட் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்த கொஸ்டின், கடல் மட்டத்திற்கு மேல் 1500 மீட்டர் மற்றும் அதற்கு மேல் உயரம் உள்ள மலைப்பிரதேசங்களில் பணிபுரியும் அரசு ஊழியருக்கு எவ்வளவு தொகை வரை குளிர்காலப்படி வழங்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? அடிப்படை ஊதியத்தில் 10%. அடிப்படை ஊதியத்தில் 10%, 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால். அதிகபட்சமாக மாதத்திற்கு ரூபாய் 1500 வரை, 1500 ரூபாய் அதிகபட்சமாக கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ஊழியர் படித்திட்டம் 1960 படி ஓர் இருப்பிட அலுவலக உதவியாளரை ஒப்பளிப்பு செய்தால் வழங்கப்படும் பணப்படித்தொகை எவ்வளவு?
ரூபாய் 1000 ஒருவருக்கு. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி ஆஃபீஸர்களுக்கெலாம் வந்து அசிஸ்டன்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து வேணாம், நாங்களே வந்து வேறு ஆளை வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒப்பளிப்பு பண்ணிட்டாங்கன்னா, அதாவது ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ 1000 ரூபாய் வந்து அவங்களுக்கு மாதம் மாதம் அவங்களோட சேலரி கூட சேர்த்து கொடுத்துருவாங்க. ஒருவேளை 2 பேரை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா அப்போ 1500 ரூபாய் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துரும். அவங்க வேறு ஆள் வச்சோ இல்லை அவங்க சொந்தக்காரங்களை வச்சோ பார்த்துப்பாங்க. 41 தமிழ்நாடு திருத்திய ஊதிய விதிகள் 2017 படி பயிற்சிப்படி 10% பெற்று வந்தவர்களுக்கு -% குறைக்கப்பட்டுள்ளது. திருத்திய ஊதிய விதிகளில் 10% ஏற்கனவே பயிற்சிப்படி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ 5% குறைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒரு அமௌண்ட் வாங்கியிருந்தவங்களுக்கு இப்போ சேலரி ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை குறைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு திருத்திய ஊதிய விதிகள் 2017 படி பயிற்சிப்படி 15% பெற்று வந்தவர்களுக்கு -% குறைக்கப்பட்டுள்ளது. 7.5%, அதாவது பாதியாக குறைச்சிட்டாங்க. சேலரி வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் ஏற்கனவே வாங்கின பயிற்சி படியிலேருந்து 10% இருக்கிறவங்களுக்கு 5%, 15% இருந்தவங்களுக்கு 7.5% குறைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அமைச்சு பணியில் 3 இளநிலை உதவியாளர்கள் வரை கண்காணிக்கும் உதவியாளருக்கு வழங்கப்படும் கண்காணிப்பு படி எவ்வளவு? மாதத்திற்கு ரூபாய் 80. அதாவது ஒரு ஓஎஸ் இல்லாத பட்சத்தில் அசிஸ்டண்ட்டே வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டை 3 பேருக்கு வர பார்த்துனாங்கன்னா அவங்களுக்கு சேலரி எக்ஸ்ட்ராவாக ஒரு 80 ரூபீஸ் வந்து கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அமைச்சு பணியில் 3 இளநிலை உதவியாளர்களுக்கு மேல் கண்காணிக்கும் உதவியாளருக்கு வழங்கப்படும் கண்காணிப்பு படி எவ்வளவு? மாதத்திற்கு ரூபாய் 100. 3 பேர் வரைக்கும் 80 ரூபா, 3 பேருக்கு மேலே பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு 100 ரூபா மாதம் மாதம் கொடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் இருக்குது. அலுவலக உதவியாளர்கள், தபேதார்கள், அடிப்படை பணியாளர்கள், அனைத்து துறை அடிப்படை பணியாளர்கள் மற்றும் மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவ ஊழியர்கள் ஆகியோருக்கு சாதாரண நிலை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் தகுதியான சிறப்பு ஈடுகட்டும் படி எவ்வளவு? ரூபாய் 100. ஒவ்வொரு மாதத்துக்கும் 100 ரூபா கொடுக்குறாங்க. அலுவலக உதவியாளர்கள், தபேதார்கள், அடிப்படை பணியாளர்கள், அனைத்து துறையில் உள்ள அடிப்படை பணியாளர்கள் மற்றும் மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவ ஊழியர்கள் ஆகியோருக்கு தேர்வு நிலை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் தகுதியான சிறப்பு ஈடுகட்டும் படி எவ்வளவு? ரூபாய் 150 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து 3 நிலை இருக்கு இல்லைங்களா? ஒன்று வந்து சாதாரண நிலை, 2வது வந்து சிறப்பு நிலை, 3வது வந்து தேர்வு நிலை அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 இருக்குது. அந்த 3 நிலையிலையும் வந்து 3 அமௌண்ட் வேறு வேறையாக கொடுத்துருக்காங்க. இது தனித்தனியாக ஒரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக கொஸ்டின் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் இப்படி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர்கள், தபேதார்கள், அடிப்படை பணியாளர்கள், அனைத்து துறை அடிப்படை பணியாளர்கள் மற்றும் மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவ ஊழியர்கள் ஆகியோருக்கு சிறப்பு நிலை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் தகுதியான சிறப்பு ஈடுகட்டும் படி எவ்வளவு? ரூபாய் 200 ரூபா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து எக்ஸாம்ஸில் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத இந்த தனியாக கொடுத்துருக்கேன். தேர்வு நிலை அலுவலக உதவியாளருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் சிறப்பு ஈடுகட்டும் படி எவ்வளவு? ரூபாய் 150. அங்கே 3த்தையும் மொத்தமாக கொடுத்து அந்த அலுவலர்களை பிரித்து தனித்தனியாக இந்த மாதிரி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸில். சிறப்பு நிலை அடிப்படை பணியாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் சிறப்பு ஈடுகட்டும் படி எவ்வளவு? ரூபாய் 200. சாதாரண நிலை தபேதார்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் சிறப்பு ஈடுகட்டும் படி எவ்வளவு? ரூபாய் 100. இந்த மாதிரி தனித்தனியாக அதில் 4 பேர் கொடுத்துருக்குறாங்க, 4 போஸ்டிங்கு. அந்த 4 போஸ்டிங்க்கும் சிறப்பு நிலை எவ்வளவு, தேர்வு நிலை எவ்வளவு, சாதாரண நிலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து வச்சுக்கணும். ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அதாவது அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை விதிகள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து மொத்த ஒன்-வேர்ட் கொஸ்டின்ஸும் இவ்வளோ தாங்க. இதை தாண்டி எதுவுமே வரதுக்கு வாய்ப்பில்லை. நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, பவானி சாகர் ட்ரைனிங்க்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸும் இது பார்த்து பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோஸில் இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக இருக்கிற மொத்த ஒன்-வேர்ட் கொஸ்டின்ஸ் போட்டுட்டு அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோவில் போடலான்னு இருக்கேன். பார்த்து பயனடைஞ்சிங்க. உங்கள் கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.